ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு தக்காளி சாதம். தக்காளி சாதங்கிறது டேஸ்டியான, அதே சமயத்தில் ஈஸியாகவும் ஒரு பிரியாணியோட டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு தக்காளி சாதம். அந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக ஒன்றுங்க, சின்னதான 2, இது கொத்தமல்லியும் புதினாவும், இஞ்சி பூண்டு, இது தாளிக்கிறதுக்கு. இதில் ஒரு 3 சின்ன தக்காளி, பெருசாக இருந்தால் 2 போதுங்க. இது மீடியமாக இருந்துச்சு, அதனால் 3. அப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, இவ்வளோதான் தாங்க. இதில் இப்போது தக்காளியோட ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி போடுறேங்க, கலருக்காக தான். அவ்வளோதாங்க, இதுதான் ஐட்டம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றி அதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போட்டுடலாங்க. சோம்பு மிக்ஸ் பண்ணி இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நீல வாக்கில் அரைஞ்சிக்கோங்க. அது ரொம்ப ப்ரௌனாலாம் வர வேண்டாம், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும். ஏன்னா குக்கரில் மறுபடியும் வேகும் இல்லைங்களா, அதனால் அது ரெண்டுக்காக போதும். இது வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டுடலாங்க. ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுலாம், சாதத்துக்கு தேவையான உப்பு. மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி, அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த தக்காளியும் ஒரு காஷ்மீரி சில்லி இருந்தது இல்லையா, அது அரைச்சிட்டு வந்துட்டுங்க. அதை இப்போ ஊற்றிக்கலாம். இது நல்லா வதக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இது பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. புதினா, கொத்தமல்லி அதுவும் போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக தான் செய்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இனி அரிசி போட்டுலாங்க. அரிசி இது இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் போட்டுருந்தேங்க. ஸோ இது சாப்பாட்டு அரிசி தாங்க. இது பிரியாணி அரிசியோ பஸ்மதி அரிசியோ கிடையாதுங்க. சாதாரண நாங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் செய்யும் அரிசி தாங்க. இது 1.5 போட்டிருந்தாங்க, 1.5 டம்ளர். ஸோ இது நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேங்க. இதுக்கு இப்போ சாதா சாப்பாட்டு அரிசியாக இருக்கிறதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வேணுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ 1.5 டம்ளர் இருக்கிறதுனால அப்புறம் இந்த 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர், அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன்.
தெரியாது, நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. இது இப்போ என்னுடைய டாட்டருக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்காக செஞ்சேங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் இந்த பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாதா தக்காளி சாதம் செய்யலாம், பிரியாணி டேஸ்ட்டில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்களுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.